புலவர் பெருமக்கள் அவ்வளவு பேரும் கும்பலாக சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷமிட்டுக் கொண்டே வந்தார்கள். இந்த கோஷங்களையும் கூச்சல்களையும் சுந்தர சோழர் அவ்வளவாக விரும்பவில்லை. எனினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தமது நோயையும் மறந்து வந்தவர்களை வரவேற்பதற்காக எழுந்திருக்க முயன்றார். உடனே சின்ன பழுவேட்டரையர் முன்வந்து, பிரபு, புலவர்கள் தங்களை தரிசித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வந்திருக்கிறார்களே அன்றி தங்களுக்கு சிரமம் கொடுக்க வரவில்லை. ஆகையால் தயவு செய்து தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக் கூடாது. அரசர்க்கரசே, சக்கரவர்த்தி பெருமானே, தங்களுக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நாங்கள் வரவில்லை என்றார் புலவர்களின் தலைவராகிய நல்லன் சாத்தனார். புலவர்களே, ஒரு உண்மையை கூறட்டுமா? வைத்தியர்களை காண்பதை விட எனக்கு தமிழ் புலவர்களை காண்பது தான் மகிழ்ச்சி. முதலில் அனைவரும் அமருங்கள். தரையில் விரித்திருந்த கம்பளத்தில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அது தான் சமயம் என்று வல்லவரையனும் புலவர் கூட்டத்துடன் உட்கார்ந்து கொண்டான். தான் சொல்ல விரும்பியதை முழுவதும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனமில்லை. சந்தர்ப்பம் ஒருவேளை கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணி உட்கார்ந்தான். இதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்தார். அவருடைய மீசை துடித்தது. முதலில் வெளியில் அவனை அனுப்பிவிடலாமா என்று நினைத்தார். பிறகு தம்முடைய கண்காணிப்பில் இருப்பதே நலம் என்று தீர்மானித்தார். எனவே அவனை பார்த்தும் பார்க்காதது போலவே இருந்தார். இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்து சென்று அவன் மகாராஜாவிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்பதை நன்கு தெரிந்து கொள்ள விரும்பினார். அபாயம், அபாயம் என்ற அவனுடைய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. புலவர்களே, தமிழ் பாடல்கள் கேட்டு அதிக காலம் ஆகிவிட்டது. என் செவிகள் தமிழ் பாடலுக்கு பசித்திருக்கின்றன. உங்களில் எவரேனும் புதிய பாடல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டார். புலவர்கள் ஒவ்வொருவராக எழுந்து நின்று கவி பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். புலவர்களின் கவி பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி மிகவும் உற்சாகமடைந்தார். நோயின் வேதனையினால் நெடுநாள் மகிழ்ச்சியடையாத சக்கரவர்த்தியின் முகமலர்ச்சி அவருடைய இணைப்பிரியா பத்தினியான மலையமான் மகள் வானவன் மாதேவிக்கும் அரண்மனை வைத்தியருக்கும் சிறிது உற்சாகத்தை அளித்தது. கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் சக்கரவர்த்தியை கைகூப்பி வணங்கி, பிரபு, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும். தளபதியா பேசுகிறது? நீர் என்ன பிழை செய்தீர்? எதற்காக மன்னிப்பு? அரசர்க்கரசே, நான் செய்த பிழை இதுதான். இத்தனை காலமும் இவர்களை போன்ற புலவர் சிகாமணிகளை தங்களிடம் வரவிடாமல் தடை செய்து வைத்திருந்தேன். அரண்மனை மருத்துவர் சொற்படி செய்தேன். ஆனால் இப்போது அது பிழை என்று உணர்கிறேன். இந்த புலவர்களின் வரவினால் தங்கள் முகம் மலர்ந்தது. இவ்வளவு குதூகலம் தங்களுக்கு அளிக்கக்கூடியவர்களை இத்தனை நாள் தங்கள் சன்னிதானத்துக்கு வரவிடாமல் தடுத்தது என்னுடைய பெரும் பிழைதானே. நன்று சொன்னீர் தளபதி. இப்போதாவது இதை நீர் உணர்ந்தீர் அல்லவா? வைத்தியர் சொல்வதை கேட்க வேண்டாம், புலவர்கள் வருவதை தடுக்க வேண்டாம் என்று உமக்கு நான் அடிக்கடி சொன்னதின் காரணம் தெரிகிறது அல்லவா? தமிழ் கேட்டு என் உடம்பு சரியானால் ஆகுமே ஒழிய மருந்துண்டு என் நோய் தீரப்போவதில்லை. மேலும் புலவர்கள் கவி பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு புலவர்களாக தங்கள் பாடல்களை பாடி முடித்ததும் சபையில் இருந்த மற்ற புலவர்கள் எல்லோரும் நன்று நன்று என்று கூறி தங்கள் குதூகலத்தை வெளியிட்டார்கள். திடீரென்று வந்தியத்தேவன் மன அலையில் குந்தவை பிராட்டிக்கு ஓலை கொடுக்க வேண்டும் என்ற நினைவு வரவே வந்தியத்தேவனுடைய வலக்கரம் அவனுடைய இடையை சுற்றி கட்டியிருந்த பட்டு துணிச்சுருளை தடவி பார்த்தது. ஏனெனில் குந்தவை பிராட்டிக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஓலை அச்சுருளுக்குள் இருந்தது. தடவி பார்த்த கை திகைப்படைந்து செயலிழந்து நின்றது. அவனுடைய உள்ளம் பிரம்மை கொண்டது. இது என்ன? ஓலையை காணோமே. எங்கே போனது? எங்கேயாவது விழுந்து விட்டதோ? சக்கரவர்த்தியின் ஓலையை எடுத்த போது அதுவும் தவறி விழுந்திருக்குமோ? எங்கே விழுந்திருக்கும்? ஒருவேளை ஆஸ்தான மண்டபத்தில் விழுந்திருக்குமோ? அப்படியானால் சின்ன பழுவேட்டரையரின் கையில் சிக்கிவிடுமோ? சிக்கிவிட்டால் அதிலிருந்து ஏதேனும் அபாயம் முளைக்குமோ? அடடா, என்ன பிசகு! எத்தனை பெரிய தவறுதல்! இதிலிருந்து எப்படி சமாளிப்பது? குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலை தவறிவிட்டது என்று அறிந்த பிறகு வந்தியத்தேவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அதற்கு பிறகு புலவர்களின் கவி பாடல்களும் சக்கரவர்த்தியின் பேச்சுவார்த்தைகளும் அவன் காதில் சரியாக விழவில்லை. விழுந்தாலும் மனதில் நன்கு பதியவில்லை. திடீரென்று அரண்மனை மருத்துவர் சின்ன பழுவேட்டரையரின் அருகில் வந்து அவர் காதில் ஏதோ சொன்னார். அதை கவனித்த சுந்தர சோழர் தூக்கி வாரி போட்டவரை போல் கண்ணை நன்கு விழித்து சபையோரை பார்த்தார். வேறொரு உலகத்திலிருந்து திடீரென்று திரும்பி வந்தவரை போல் சக்கரவர்த்தி தோன்றினார். பிரபு, சங்க பாடல் ஒன்றை கேட்க வேண்டும் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தீர்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு இவர்கள் போகலாம் அல்லவா என்றார் சின்ன பழுவேட்டரையர். ஆமாம், மறந்துவிட்டேன். என்னுடைய உடல் மட்டுமல்ல, உள்ளமும் சுவாதீனத்தை இழந்து வருகிறது. எங்கே சங்க பாடலை சொல்லட்டும் என்றார் மன்னர். புலவர் தலைவர் சங்க பாடல் ஒன்றை பாடத் தொடங்கினார். இனி புலவர்களை பரிசில்கள் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் மன்னர். புலவர்களே, நீங்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்ளலாம். புலவர்கள் மன்னர் வாழ்க என்று கோஷித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலையை காணாததால் மனக்கலக்கம் அடைந்திருந்த வல்லவரையன் அப்புலவர்களுடனே தானும் நழுவிவிடலாம் என்று எண்ணி கூட்டத்தின் நடுவில் நடந்து சென்றான். ஆனால் அவன் எண்ணம் நிறைவேறவில்லை. வாசற்படியை நெருங்கிய போது ஒரு வலிய இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை இறுக்க பிடித்தது. வல்லவரையன் நல்ல பலசாலித்தான். ஆயினும் அந்த வஜ்ரபிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் ஒரு குலுக்கு குலுக்கி அவனை செயலிழந்து நிற்கும்படி செய்துவிட்டது. அவ்விதம் பிடித்த இரும்பு கரம் சின்ன பழுவேட்டரையரின் கரம்தான் என்பதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டான். புலவர்கள் தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள். புலவர்கள் சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து கொண்டு வந்தார். மலையமான் மகளான பட்டத்தரசி அதை தான் திரு கரத்தால் வாங்கி கணவருக்கு கொடுத்தாள். அதுவரை பொறுமையாய் காத்திருந்த சின்ன பழுவேட்டரையர்
பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை பிடித்த பிடி விடாமல் இழுத்து கொண்டே சக்கரவர்த்தியின் அருகில் போய் சேர்ந்தார். பிரபு, புது மருந்தினால் ஏதாவது பலன் தெரிகிறதா என்று சின்ன பழுவேட்டரையர் கேட்டார். பலன் தெரிகிறதாக மருத்துவர் சொல்கிறார், தேவியும் சொல்கிறார். ஆனால் எனக்கென்னவோ நம்பிக்கை உண்டாகவில்லை. உண்மையை சொன்னால் இதெல்லாம் வீண் முயற்சி என்றே தோன்றுகிறது. என் விதி என்னை அழைக்கிறது. யமன் என்னை தேடிக்கொண்டு பழையாறைக்கு போயிருக்கிறான் என்றே நினைக்கிறேன். அங்கே நான் இல்லை என்று அறிந்ததும் இவ்விடம் என்னை தேடிக்கொண்டு வந்து சேருவான். பிரபு, தாங்கள் இப்படி மனமுடைந்து பேசக்கூடாது. எங்களை எல்லாம் இப்படி மனங்கலங்க செய்யக்கூடாது. தங்கள் குல முன்னோர்கள் என்று கூறி நிறுத்தினார் சின்ன பழுவேட்டரையர். என் குல முன்னோர்கள் யமனை கண்டு அஞ்சியதில்லை என்று சொல்கிறீர். எனக்கும் என் குல முன்னோர்கள் பலரை போல் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போர் செய்து உயிர்விடும் பாக்கியம் கிடைக்குமானால் அத்தகைய மரணத்துக்கு சிறிதும் அஞ்ச மாட்டேன், சோர்வு கொள்ளவும் மாட்டேன். உற்சாகத்துடன் வரவேற்பேன். என்னுடைய பெரிய தகப்பனார் ராஜாதித்யர் தக்கோலத்தில் யானை மேலிருந்து போர் புரிந்தபடியே உயிர் நீத்தார். சோழ குலத்தின் வீர புகழை தக்கோலம் போர்க்களத்தில் என்றென்றும் நிலைநாட்டினார். யானை மேல் துஞ்சிய தேவர் என்று புகழ் பெற்றார். நான் என்ன புகழை பெறுவேன்? நோய் படுக்கையில் துஞ்சிய சுந்தர சோழன் என்று தானே பெயர் பெறுவேன். என்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார் கண்டராதித்த தேவர் சிவபக்தியில் ஈடுபட்டு மரண பயத்தை விட்டிருந்தார். ஸ்தல யாத்திரை செய்வதற்கு மேற்கு கடற்கரை நாடுகளுக்கு போனார். அங்கேயே காலமானார். மேற்கெழும் தருளிய தேவர் என்று அவரும் பெயர் பெற்றார். அவரை போன்ற சிவபக்தனும் நான் அல்ல. ஸ்தல யாத்திரை செய்யவும் இயலாதவனாகி விட்டேன். என்னை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் பாரமாக இப்படியே எத்தனை நாள் படுத்திருப்பேன். ஆனால் என் மனதிற்குள் ஏதோ சொல்கிறது, அதிக காலம் நான் இந்த பூ உலகில் இருக்க மாட்டேன் என்று. சக்கரவர்த்தி, அரண்மனை வைத்தியர் தங்களுக்கு அபாயம் ஏதும் இல்லை என்று கூறுகிறார். ஜோதிடர்களும் அபாயம் இல்லை என்றே சொல்கிறார்கள். ஆனால் இந்த சிறு பிள்ளை தங்களிடம் ஏதோ அபாயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தானே என்று சின்ன பழுவேட்டரையர் கேட்டார். இவன் காஞ்சி நகரிலிருந்து வந்த பிள்ளை தானே? ஆமாம், ஏதோ அபாயம் என்று சொன்னான். தம்பி, எதை பற்றி சொன்னாய்? என்னுடைய நிலையை பற்றியா என்று சக்கரவர்த்தி கேட்டார். வல்லவரையனுடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அபாயத்தை பற்றி தான் எச்சரித்ததாக ஒப்புக்கொண்டால் சந்தேகங்கள் ஏற்பட்டு தனக்கு அபாயம் நேர்வது நிச்சயம். இந்த இக்கட்டிலிருந்து தப்ப வேண்டும். ஓர் உபாயம் செய்து பார்க்கலாம். இலக்கணத்தை துணையாக கொண்டு நெடியை குறிலாக்கலாம். சக்கரவர்த்தி பெருமானே, அபாயத்தை பற்றி சொல்வதற்கு நான் யார்? நம் வீர தளபதி சின்ன பழுவேட்டரையரும் அரண்மனை வைத்தியரும் மகாராணியும் இருக்கும் போது என்ன அபாயம் வந்துவிடும்? அபயம் அபயம் என்று தங்களிடம் முறையிட்டுக் கொண்டேன். பழைய வானர் குலத்துக்கு நான் ஒரு அரியா சிறுவன். இப்போது பிரதிநிதியாக மிஞ்சியிருக்கிறேன். தங்கள் திருப்புதல்வர் மனம் மகிழும்படி சோழ பேரரசுக்கு தொண்டு புரிந்து வருகிறேன். எங்கள் பழைய பூர்வீக ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியாவது அடியேனுக்கு திருப்பிக் கொடுக்க அருள் புரிய வேண்டும். அரசர் கரசே, அபயம் அபயம். இந்த அரியா சிறுவன் தங்கள் அபயம் என்று வல்லவரையன் மூச்சு விடாமல் படபடவென்று பேசி நிறுத்தினார். இதை கேட்ட பழுவேட்டரையரின் முகம் சுருங்கியது. சுந்தர சோழரின் முகம் மீண்டும் மலர்ந்தது. மகாராணியின் முகத்தில் கருணை ததும்பியது. இந்த பிள்ளை பிறந்தவுடனே சரஸ்வதி தேவி இவனுடைய நாவில் எழுதிவிட்டால் போலிருக்கிறது. இவனுடைய வாகுவன்மை அதிசயமா இருக்கிறது என்றாள் தேவி. இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன், தாயே, தாங்கள் எனக்காக பரிந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். நான் தாய் தந்தையற்ற அனாதை, வேறு ஆதரவும் அற்றவன். என்னுடைய வேண்டுகோளை நான் தான் வெளியிட்டாக வேண்டும். பக்தனுக்கு பரிந்து பார்வதி தேவி பரமசிவனிடமும் லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவிடமும் பேசுவது போல் தாங்கள் எனக்காக பேச வேண்டும். எங்கள் பூர்வீக அரசில் ஒரு 10 கிராமத்தை திருப்பி கொடுத்தாலும் போதும். நான் மிகவும் திருப்தி அடைவேன். இதையெல்லாம் கேட்க கேட்க சுந்தர சோழருக்கு ஒரே வியப்பும் மகிழ்ச்சியுமா இருந்தது. அவர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, இந்த இளைஞனை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. தேவியின் முகத்தை பார்த்தால் இவனை 3வது பிள்ளையாக சுவீகாரம் எடுத்து விடலாமா என்றே யோசிப்பதாக தெரிகிறது. இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கலாம் அல்லவா? அதில் ஒன்றும் கஷ்டமில்லையே. உமது அபிப்பிராயம் என்ன? சக்கரவர்த்தி, இதில் அடியேனுடைய அபிப்பிராயத்துக்கு இடமென்ன இருக்கிறது? இளவரசர் கரிகாலரின் கருத்தை அல்லவா அறிய வேண்டும் என்றார் தஞ்சை கோட்டை தளபதி. சக்கரவர்த்தி, இளவரசரை கேட்டால் பழுவூர் தேவரை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். பழுவூர் தேவரோ இளவரசரை கேட்க வேண்டும் என்கிறார். 2 பேருக்கும் நடுவில் என் கோரிக்கையின் பதில் என்ன? பிள்ளாய், நீ கவலைப்படாதே. 2 பேரையும் சேர்த்து வைத்துக் கொண்டே கேட்டுவிடலாம் என்றார் சக்கரவர்த்தி. பிறகு சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, இளவரசனிடம் இருந்து இந்த பிள்ளை ஓலை கொண்டு வந்தான். பழையபடி காஞ்சிக்கு நான் வர வேண்டும் என்று தான் ஆதித்தன் ஓலையில் எழுதியிருக்கிறான். அங்கே புதிதாய் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம். அதில் நான் சில நாளாவது தங்க வேண்டுமாம். தங்கள் சித்தம் எப்படியோ அப்படியே செய்கிறது என்றார் கோட்டை தளபதி. என்னுடைய சித்தம் எப்படியோ அப்படியே நீர் நடத்துவீர். ஆனால் என் கால்கள் மறுக்கின்றன. காஞ்சிக்கு பிரயாணம் செய்வது இயலாத காரியம். அரண்மனை பெண்களைப் போல் பல்லக்கில் ஏறி திரை போட்டுக் கொண்டு யாத்திரை செய்வதென்பதை நினைத்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆதித்த கரிகாலனை இங்கே வந்துவிட்டு போகும்படித்தான் மறு ஓலை எழுதி கொடுக்க வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. பிரபு, இளவரசர் இச்சமயம் காஞ்சியை விட்டு இங்கு வரலாமா? வடதிசையில் நம் பகைவர்கள் இன்னும் பலசாலிகளாக இருக்கிறார்களே என்று சொன்னார் சின்ன பழுவேட்டரையர். பார்த்திபேந்திரனும் மலையமானும் அங்கிருந்து பார்த்துக் கொள்வார்கள். இளவரசன் இச்சமயம் இங்கே என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏதோ சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஈழ நாட்டுக்கு சென்றிருக்கும் அருள்மொழிவர்மனும் உடனே இங்கு வந்து சேரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும். 2 பேரையும் வைத்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவு செய்ய விரும்புகிறேன். அருள்மொழி இங்கு வரும்போது ஈழப்படைக்கு உணவு அனுப்புவது பற்றி
உங்கள் ஆட்சேபத்தையும் அவனிடம் தெரிவிக்கலாம். சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும். ஈழத்துக்கு உணவு அனுப்புவதை நான் ஆட்சேபிக்கவில்லை. தானிய அதிகாரியும் ஆட்சேபிக்கவில்லை. சோழ நாட்டு குடிமக்கள் ஆட்சேபிக்கிறார்கள். சென்ற அறுவடையில் சோழ நாட்டில் விளைவு குறைந்துவிட்டது. நம்முடைய மக்களுக்கே போதாமல் இருக்கும் போது இலங்கைக்கு கப்பல் கப்பலாக அரிசி அனுப்புவதை மக்கள் ஆட்சேபிக்கிறார்கள். தற்போது வாய்க்குள் முணுமுணுக்கிறார்கள். கொஞ்சம் நாள் போனால் மக்களின் கூச்சல் பலமாகும். தங்கள் உடல்நிலையை பாதிக்கும்படி இந்த அரண்மனைக்குள்ளேயும் அவர்களுடைய கூச்சல் கேட்கும். தளபதி, குடிமக்கள் ஆட்சேபிக்கிற காரியத்தை செய்ய அருள்மொழி ஒரு நாளும் விரும்ப மாட்டான். எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு தடவை இங்கு வந்துவிட்டு போகட்டும். பெரிய பழுவேட்டரையர் வந்ததும் இலங்கைக்கு ஆள் அனுப்புவது பற்றி முடிவு செய்யலாம். அவர் எப்போது திரும்புகிறார்? இன்று இரவு கட்டாயம் வந்து விடுவார். தளபதி, காஞ்சிக்கு நாளைய தினம் ஓலை எழுதி அனுப்பலாம். இந்த பிள்ளையிடமே அந்த ஓலையையும் கொடுத்தனுப்பலாம் அல்லவா? சக்கரவர்த்தி, இந்த சிறுவன் காஞ்சியில் இருந்து ஒரே மூச்சில் வந்திருக்கிறான். சில நாள் இவன் இங்கேயே தங்கி இளைப்பாரி விட்டு போகட்டும். வேறு ஆளிடம் ஓலையை கொடுத்தனுப்பலாம். அப்படியே செய்க. இளவரசன் வருகிற வரையிலே கூட இவன் இங்கேயே இருக்கலாம். இந்த சமயம் மலையமான் மகள் எழுந்து நிற்கவே, சின்ன பழுவேட்டரையர், இன்று அதிக நேரம் தங்களுக்கு பேசும் சிரமம் கொடுத்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். தேவி எச்சரிக்கை செய்யும் வரையில் நீண்டு விட்டது என்று சொன்னார் சின்ன பழுவேட்டரையர். தளபதி, இந்த பிள்ளை நம் விருந்தாளி. இவனுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுங்கள். சக்கரவர்த்திக்கு மட்டும் உடம்பு சரியா இருந்தால் இவனை தமது அரண்மனையிலேயே இருக்க சொல்லியிருக்கலாம் என்றாள் மலையமான் மகள். தாயே, நான் கவனித்துக் கொள்கிறேன். தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நன்றாய் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் சின்ன பழுவேட்டரையர். அப்போது அவரை அறியாமலேயே அவருடைய ஒரு கை மீசையை தொட்டு முறுக்கியது.